ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்தில் இருக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா சம்மே நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களாப்பா? ஸோ ஆல்ரெடி எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு மிக மிக முக்கியமான ஒரு டாபிக் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களாப்பா? ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒரு 3 to 4 கேள்விகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்பார்கள். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபார்முலா அப்படிங்கிறதே நமக்கு சிம்பிளாக தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களாப்பா? ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பிஎன்ஆர், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பி அப்படின்னு என்ன அப்படின்னா, ஸோ அசல், சரிங்களா, பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அசல் பிரின்சிபல். ஸோ என் அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர், அதாவது காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி வீதம் அப்படிங்கிறத நம்ம இதில் சொல்லுவோம். ஸோ இதுதான்ப்பா இதோட ஃபார்முலா. ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு 10 டைப் ஆஃப் சம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்கின்றது. ஸோ நம்ம ஒவ்வொரு டைப் ஆஃப் சம்மும் நம்ம அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பிறகு பார்த்துக்கலாம். இப்போ ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருக்கக்கூடிய கடினமான கேள்விகள் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஏன் அப்படின்னா, இந்த புக்கில் இருந்து தான் நிறைய கொஷின்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கேட்குறாங்க. ஸோ அதனால் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா சம்மும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரிங்களாப்பா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு சம் பார்த்தோம் அப்படின்னா, கொஷின்லேயே எல்லாமே கொடுத்துருவாங்க. அதாவது அசல் பி வந்து 5000, அசல் வந்து 5000 அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ என் அதாவது காலமானது 2 ஆண்டுகள், காலமானது 2 ஆண்டுகள் 2 years அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ஸோ ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சரிங்களா, வட்டி வீதம் என்ன அப்படின்னா ஒரு 10% வட்டி வீதத்தில் மாறுது அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ தனி வட்டி, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஷினில் தனி வட்டி என்ன அப்படி கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ நமக்கு தெரியும் பிஎன்ஆர் டிவைட் பை 100. ஸோ கொஷினில் இருக்கிறத அப்படியே எடுத்து இன்னொரு டைம் நம்ம எழுதிட்டு இருந்தோம் அப்படின்னா டைம் நமக்கு வேஸ்ட் ஆகிடும். கொஷினை பார்த்தோன்னே நமக்கு ஃபார்முலா தெரியும், பிஎன்ஆர் டிவைட் பை 100. ஸோ பி இன்ட்டு என், சரிங்களா, என் என்னது 2 years, ஆர் என்னது 100, சரி, ஆர் வந்து 10, ஓகேவா? ஸோ டிவைட் பை 100, சரிங்களாப்பா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு, ஸோ இதுதான் நமக்கு அந்த ஃபார்முலா படியான சால்வ் பண்ணுறது. ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 2 0க்கு 2 0 அடிச்சிருங்க. அப்போ 20, சரிங்களா, 20னா I2 எவ்வளோ 10. ஸோ அப்போ 1 0 0 0. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். சரிங்களாப்பா? ஸோ I2 எவ்வளோ 10ங்களா? ஸோ அப்போ இங்கே 100 வருமா? 100 கூட இன்னொரு 0 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? 1000 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். ஒன்றும் இல்லை, கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை சிம்பிளாக நம்ம பெருக்கி போட்டோம் அப்படின்னா ஆன்சர். ஸோ இது பேஸ் மாடல், அதாவது மாடல் 1, சரிங்களா, பேஸ் மாடல். என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்களோ அதை டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம அடித்து போட்டோம் அப்படின்னா ஆன்சர். ஸோ இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா மெத்தட். ஃபார்முலாவே ஒரு ஷார்ட்கட் தான். ஃபார்முலாவே என்னது? ஒரு ஷார்ட்கட் மெத்தட், சிம்பிள் மெத்தட் தான். ஓகேவா? ஸோ இப்போ ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம்குள்ளே நம்ம போயிடுவோம். ஓகேவா? ஸோ வாங்க போயிடுவோம். ஸோ இப்போ ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்தில் இருக்கக்கூடிய முதல் கேள்வி. ஸோ இந்த கொஷின் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அசல், சரிங்களா, 5600க்கு அசல் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் இயர் வந்து டைரெக்டாக கொடுக்காம மாதங்களில் கொடுத்துட்டாங்க. சரிங்களா, 9 மாதம் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னென்னா கலப்பு பின்னத்தில் கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு கலப்பு பின்னத்தில் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நம்ம தகு பின்னமாக நம்ம எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதை, அதாவது கொஷினை டைரெக்டாக கொடுத்துருந்தோம் அப்படியே சால்வ் பண்ணிடணும். டைரெக்டாக கொடுக்கல அப்படின்னா அதை நம்ம மாற்றிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணணும். ஒரே ஒரு ஸ்டெப்பு தான். ஸோ இப்போ 9 மாதங்களை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 12 மாதங்கள். ஸோ இதை நம்ம 12ஆல் டிவைட் பண்ணுறோம், அவ்வளோதான்ப்பா. ஸோ 3 9, 4 12. ஸோ 3/4 அப்படிங்கிறது தான் நமக்கான கிடைச்சிருக்கக்கூடிய காலம். ஸோ இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம், 3/4 அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கலப்பு பின்னத்துலேருந்து நார்மல் இதுக்கு சேஞ்ச் பண்ணோம். என்ன பண்ணுவோம்? ஸோ 6 2/3. ஸோ இது என்னப்பா பண்ணுவோம்? சைடில், அதாவது கிளாஸில் பெருக்கி மேலே இருக்கிறத கூட்டிக்குவோம். சரிங்களா, தெரியுமில்ல? 6 18, 18 2 எவ்வளோப்பா? 20 டிவைடட் பை 3, அவ்வளோதான்ப்பா. 2 ஸ்டெப்பு. டைரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம்.
இல்லை மாதங்களில் கொடுத்துருக்காங்க, கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் தான். ஸோ இப்போ நம்ம அப்படியே டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்கள். அசல் நமக்கு தெரியும் 5600 இன்ட்டு என், காலம் என்னது 3/4, 3/4 ஓகேவா. ஸோ அடுத்தது நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது 20/3, 20/3 சரிங்களாப்பா, 20/3. ஸோ அடுத்தது PNR போட்டோம், அப்புறம் என்ன பண்ணோம் 100. ஸோ இதுக்கு கீழே 100 அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கலாம் சரிங்களாப்பா. இப்போ இதை சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர், இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர். ஸோ 3க்கு 3க்கும் கேன்சல். ஸோ 2 0க்கு 2 0க்கு கேன்சல். 1 நாங் 4 5 நாங் 20, அப்போ 56 இன்ட்டு 5 இதை பெருக்கிட்டோம் அப்படின்னா ஆன்சர் ஓகேவா. 6 30க்கு 0 மீதி 3, 5 25 25 3 28. ஸோ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 280. ஸோ வெரி வெரி சிம்பிளான கொஷின் சரிங்களா. அதாவது அவங்க மாதத்தில் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் டிவைட் பண்ணிடுறோம். கலப்பு பின்னத்தில் கொடுத்துட்டாங்கன்னா அதை நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு வந்து நம்ம ஃபார்முலா மெத்தடில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர். இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் சரிங்களா, இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ஸோ இந்த செகண்ட் மாடல் அப்படிங்கிறது நம்ம வச்சுக்கலாம் ஓகேவாப்பா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் சம்குள்ளே போயிடுவோம். ஸோ இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஷின் என்ன அப்படின்னா, ஸோ அசலானது 5000. ஸோ அசலானது 5000. ஸோ 9 மாதங்களுக்கு சரிங்களாப்பா, 9 மாதங்களுக்கு ஸோ 16 2/3% வட்டி வீதத்தில் ஸோ தனி வட்டி நமக்கு எவ்வளோ கிடைக்கும், ஸோ தனி வட்டி எவ்வளவு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நடத்தினா அதே மெத்தட், அதே சேம் மெத்தட், அதே மாதிரியான ஒரு சம்மு. ஸோ இதற்கான ஆன்சரை உங்களுடைய நேமு ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு இந்த வீடியோஸ் கீழே உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருடைய ஆன்சரை நான் பார்க்குறேன் ஓகேவாப்பா. சரி ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடுவோம். போன சம்மில் மாதங்கள் கொடுத்துருந்தாங்க, இங்கே நாட்கள் கொடுத்துருக்காங்க சரிங்களாப்பா. இந்த ஸ்டெப்பில் அதாவது பர்சன்டேஜ் டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க சரிங்களா. இப்போ இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா, ஸோ அதாவது ஒரு வருடத்திற்கு எத்தனை நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது 365ஆல் நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சோம் சரிங்களாப்பா. ஸோ இதை நம்ம எப்படி சார் சால்வ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ கடைசி நம்பரை மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக இதால் வகுபடக்கூடிய நம்பராக தான் கொடுப்பாங்க சரிங்களாப்பா. நாட்களில் வந்தால் ஸோ டிவைட் ஆகக்கூடிய நம்பராக தான். ஸோ 1 3 5, அப்போ 5ஆல் முடியுமா, அப்போ 1/5 அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். 73 5 டைமால் பெருக்கி பாருங்கள், கண்டிப்பாக 365 அப்படிங்கிறது வரும். ஸோ இதற்கு இந்த மாதிரி நாட்களில் கொடுத்துட்டாங்கன்னா என்னென்ன வரும் சார் அப்படின்னு பார்க்கும்போது 73 சரிங்களா. 73 இன்னொரு டைம் நம்ம 2 டைம் போட்டோம் அப்படின்னா திரும்ப என்னப்பா வரும் 146. ஸோ அடுத்தது 219. அடுத்து என்னப்பா 292 சரிங்களாப்பா. 292 365. இது எப்படி சார் வந்துச்சு அப்படின்னா, ஸோ 73 இன்னொரு டைம் 73 போட்டிங்கன்னா 146. ஸோ 3 டைம் போட்டால் 219, 4 டைம் போட்டால் 292. ஸோ இதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ எதற்காக இதை எழுதி வைக்கிறேன்னா, டக்குன்னு நமக்கு கொஷினை பார்த்தோன்னே 146 அப்படின்னா நம்ம என்ன போடுவோம் 2/5 சரிங்களா, 1/5 அப்படின்னு போட்டுருவோம். ஸோ இது 219 டிவைட் பை 365, அப்போ 3/5, 4/5. ஸோ அடுத்து 5/5. ஸோ இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக போகிறதுக்காக தான் இந்த இதை நான் உங்களுக்கு நோட் பண்ணிக்க சொன்னேன் சரிங்களாப்பா. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு 73 டிவைட் பை 365 1/5 நம்ம கண்டுபிடிச்சாச்சு சரிங்களாப்பா. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கூடிய அசல் என்ன 16250 சரிங்களா, 50. ஸோ இப்போ நமக்கு இயர் என்னது 1/5 சரிங்களாப்பா, தெரிஞ்சிச்சா. ஸோ பர்சன்டேஜ் என்னது 8%. ஸோ டிவைடட் பை என்ன போடணும், டிவைடட் பை 100 அப்படிங்கிறது போடணும், டிவைடட் பை 100 அப்படிங்கிறது போடணும் சரிங்களாப்பா. ஸோ நமக்கு தெரியும். ஸோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா, ஓகே. ஸோ 5 போல் அடிக்கலாம் பாருங்கள். ஸோ 3 5, மீதி எந்த இடத்துல என்னது 1 கிடைக்கும். அப்போ 2 10,
5 25 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சரிங்களாப்பா. ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாமா? 2 அடித்தா 4 2 8 I 2 10. ஸோ இப்போ இது 5ஆல் வகுப்படுமா பாருங்கள், அடி போடும் 5 ஆரஞ்சு 30. சரிங்களாப்பா, ஆரஞ்சு 30, மீதி எனக்கு 2 இருக்கும். அப்போ ஐஎன்ஸ் 25, அப்போ 65 × 4. ஸோ இதை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் அப்படிங்கிறது கிடச்சிடும். 5 20க்கு 0, மீதி 2, 6 24, 24 2 எவ்வளோ 26. ஸோ நமக்கான ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 260, 260 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ மாதங்களில் கொடுத்துருந்தா 12ஆல் டிவைட் பண்ணுறோம், நாட்களில் கொடுத்துருக்கனால நம்ம 365ஆல் வகுக்கிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனால் நமக்கு மெத்தட் என்ன, PNR டிவைட் பை 100, அதை மட்டும் எப்போதும் மறக்கக்கூடாது. சரிங்களாப்பா. ஸோ இப்போ இந்த மாடலில் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் ஓகே என்ன அப்படின்னா, ஸோ அதே அசல் 16250க்கு 146 நாட்களுக்கு 10% தனி வட்டி இல்லை. சரிங்களா, 10% வட்டி வீதத்தில் எவ்வளவு தனி வட்டி கிடைக்கிது அப்படிங்கிறத ஆன்சரை போட்டு கீழே உங்கள் நேம் ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. சரிங்களாப்பா. ஸோ நெக்ஸ்ட் கொஷினுக்குள்ளே நம்ம போயிடுவோம். ஓகேப்பா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சம் நம்ம பார்க்கும்போது அதே சம் தான், நாட்கள் கொடுத்துருக்காங்க, ஆனால் டைரெக்டாக கொடுக்காம ஸோ இந்த நாள்லேருந்து இந்த நாளுக்குள்ளே இந்த வருஷத்துக்குள்ளே அப்படின்றத ஸோ இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அசல் என்னது நமக்கு 7300 அப்படிங்கிறது தெரியும். ஸோ இன்ட்டு காலம் ஒன்றும் நம்ம கண்டுபிடிக்கல. ஸோ பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. பர்சன்டேஜ் என்னது, ஸோ 12% அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டாங்க. சரிங்களாப்பா. ஸோ இப்போ காலம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ ஜனவரி சரிங்களா 5 கொடுத்துட்டாங்க. சரிங்களாப்பா. ஜனவரி அதாவது 5 ஜனவரி 2007 அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துட்டாங்க. சரிங்களாப்பா. 5 ஜனவரினா ஸோ இப்போ அதாவது 5வது நாள் 1வது மாதம் 2007. சரிங்களா, 2007. சரிங்களா, இதுதான் நமக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த இதுபடி பார்ப்போம். ஜனவரியில் எத்தனை நாள்னா 31 நாட்கள். சரிங்களா, ஜனவரி பிப்ரவரி மார்ச் அப்படின்னு நம்ம இந்த இதை வச்சு ஷார்ட்கட் வச்சுருப்போம் பார்த்தீங்களா. ஸோ ஜனவரியில் நமக்கு எத்தனை நாள் அப்படின்னா 31 நாள் அப்படிங்கிறது ஜனவரியில் கிடைக்கும். சரிங்களாப்பா, ஜனவரியில் 31 நாள் கிடைக்கும். ஸோ அதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும், 5 மைனஸ் பண்ணிடணும். சரிங்களாப்பா. ஸோ 5 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 26 நாட்கள் கிடைக்கும். சரிங்களா, ஜனவரியில் 26 நாட்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தது பிப்ரவரி ஃபுல்லாகவே கிடைக்கும். ஸோ பிப்ரவரியில் எத்தனை நாள்னா 28 நாட்கள். சரிங்களா, பிப்ரவரியில் 28 நாட்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ பிப்ரவரியில் 28. ஜனவரி பிப்ரவரி மார்ச். சரிங்களா, மார்ச் மேலே என்னது அதிகமானது, மார்ச்சில் எத்தனை 31 நாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மார்ச்சில் 31 நாள். ஸோ ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல். ஸோ ஏப்ரலில் எத்தனை நாள் கொடுத்துட்டாங்க, 18 நாள் கொடுத்துட்டாங்க. சரிங்களா, 18 ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல். ஸோ 4வது மாதம். ஸோ 2007 வரையும். ஸோ இதுதானப்பா நம்ம கொஷின் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன சார் பண்ணோம், இந்த 18 இதோட ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஏப்ரலில் 18 நாட்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு மொத்தமாக எத்தனை நாட்கள் அப்படிங்கிறது கிடச்சிடும். சரிங்களாப்பா. ஸோ 1 8 2 16. ஸோ 22 1 23க்கு 3 மீதி 2. சரிங்களாப்பா. ஸோ 2 4 6 7 7 3 10. அப்போ 103 நாட்கள். நம்ம கண்டுபிடிச்சது எத்தனை, 103 நாட்கள். சரிங்களாப்பா. ரொம்ப ரொம்ப சிம்பிள். நாட்கள் கொடுத்துருந்தா ஜனவரியில் 31, 5 போச்சுன்னா 26 நாட்கள், பிப்ரவரியில் 28. சரிங்களா, மார்ச்சில் 31 நாட்கள், அடுத்தது ஏப்ரலில் வர 18 நாள். இந்த 18 நாள் நம்ம கூட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு எத்தனை நாட்கள் அப்படிங்கிறது கிடச்சிடும். ஸோ 103 நாட்கள் டிவைட் பை 365. சரி, நாட்கள்லாம் என்ன சொன்னேன், 365ஆல் வகுக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். ஓகேங்களா சார். இப்போ நம்ம இந்த இப்படி 73. ஸோ 146 212. ஸோ இந்த மாதிரி வரவே இல்லையா சார். சரிங்களா, இந்த மாதிரி வரவே இல்லையா சார், என்ன சார் பண்ணுறதுன்னா ஒன்றுமே பண்ண வேணாம், டைரெக்டாக அது கொண்டு வந்து அப்படியே போட்டுருங்க. 103 டிவைட் பை 365. ஸோ டைரெக்டாக என்ன செஞ்சிடலாம், காலத்தை கொண்டு வந்து டைரெக்டாக அப்படியே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ
பி போட்டாச்சு, என் போட்டாச்சு, ஆர் போட்டாச்சு. ஸோ அடுத்து என்ன செய்யணும்? 100 சரிங்களாப்பா. 100 நம்ம போட்டுடணும். ஸோ அதை நம்ம எந்த இடத்துல வேணாலும் 100 போட்டுக்கலாம், நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ என்ன சால்வ் பண்ணணும் அப்படின்னா இதை சால்வ் பண்ணணும். இதை நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களாப்பா. ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா 2 0க்கு 2 0 அடிச்சுக்கலாம், 2 0க்கு 2 0 அடிச்சுக்கலாம். ஸோ இப்போ இங்கே என்ன பாருங்க 73 இருக்குது. இப்போ ஓர் 73 73 5 டைம் போட்டால் என்ன செஞ்சிடலாம்? 5 டைம் போட்டால் நமக்கு 365 அப்படிங்கிறது கிடச்சிரும். 5 டைம் போட்டால் 365 அப்படிங்கிறது கிடச்சிரும். அவ்வளோதான், சால்வ் பண்ணியாச்சு. இதை பெருக்கி 5ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். 103 × 12 பெருக்கி 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 103 × 12 பெருக்குங்க, 2 6. ஸோ 0 2 3 0 1. ஸோ அப்போ 6 3 12 1. ஸோ 1236 டிவைடட் பை 5 சரிங்களாப்பா. டிவைட் பை 5 பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆனால் பாயிண்டில் தான் வரும், கன்ஃபார்மாக நமக்கு தெரியும். 1 5 2 5 10. ஸோ மீதி 2 4 5 20. ஸோ மீதி 36. இப்போ 7 5 35. ஸோ 1 இங்கே புள்ளி வச்சு எத்தனை 0 சேர்த்திக்கலாம். அப்போ 5 டைம் வரும். ஸோ நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர் இஸ் 247.5. அவ்வளோதான்ப்பா ஆன்சர். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இவங்க நாட்களை டைரெக்டாக கொடுக்காம ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரையும் கொடுத்துட்டாங்க. அதை நம்ம நாட்களை கண்டுபிடிச்சிட்டு நம்மளால் அடிக்க முடியாது சரிங்களா. அதனால் டைரெக்டாக எடுத்துன்னு சப்ஸ்டியூட் பண்ணி அடித்து போட்டோம் அப்படின்னா ஆன்சர். சம்மு ரொம்ப பெரிய சம்மு கிடையாது, வெரி வெரி சிம்பிளான சம்மு. நான் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியும். ஒரு 2 டைம் இந்த சம்மை போட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த முறை நீங்களே ஈஸியாக போட்டுருவீங்க சரிங்களாப்பா. ஸோ ஓகேப்பா. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு சம்முக்குள்ளே போயிடுவோம். ஓகேவா. ஸோ இப்போ 1 மடங்கு 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்கு அப்படிங்கிறது நமக்கு கேள்விகளில் இடம்பெறும். சார் இப்போ மடங்கு வந்தால் என்ன செஞ்சோம் அப்படின்னா 1 மடங்கு அப்படின்னா நம்ம 100 அப்படின்னு எடுப்போமா சரிங்களாப்பா. ஸோ 2 மடங்குனா 200ன்னு எடுப்போமா. 3 மடங்குனா 300 அப்படின்னு எடுப்போமா. ஸோ 4 மடங்குனா 400. 5 மடங்குனா என்ன செஞ்சுவோம் 500 அப்படிங்கிறத எடுப்போம். ஸோ இது நம்ம பேசிக்காக எடுக்கிறது. ஸோ நமக்கு தேவையான ஷார்ட்கட் மெத்தட், கான்செப்ட் மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இதில் தேவையான கான்செப்ட் என்ன சார் அப்படின்னா, ஸோ மடங்கு பேஸ் பண்ணி தனி வட்டியில் எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தனி வட்டி பேஸ் பண்ணி மடங்கில் என்ன கொஷின் கேட்டாலும் 1 மடங்கு அப்படின்னா 50 அப்படின்னு எடுத்துக்கணும், பாதியாக குறைச்சிக்கிறோம் அவ்வளோதான். ஸோ 2 மடங்கு அப்படின்னா 100 அப்படின்னு எடுத்துக்கிறோம். 3 மடங்கு அப்படின்னா 200ன்னு எடுத்துக்கிறோம். 4 மடங்குனா 300. 5 மடங்குனா 400. ஸோ 1 மடங்குனா 100ன்னு நம்ம எடுக்கிறது நம்மளுடைய மெத்தட் சரிங்களா. நம்ம நார்மலாக எடுப்போம். நமக்கு தேவை சம்மில் நம்ம கான்செப்ட் படி எடுக்கணும் அப்படின்னா இதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. இது நமக்கு தேவையில்லை. ஸோ இது தேவையில்லை சரிங்களாப்பா, இது நமக்கு தேவை கிடையாது. ஸோ இப்போ 2 மடங்குனா என்ன சார் அப்படின்னு நான் கொஷின் கேட்டேன்னா நீங்கள் என்ன சொல்லணும் சார் 100 அப்படின்னு சொல்லணும். 2 மடங்குனா 100. ஸோ அதை பாதியாக குறைச்சிக்கிறோம். 3 மடங்குனா என்ன செஞ்சுக்கணும் 150 எடுத்துக்கூடாது 200. 4 மடங்குனா அதற்கு முன்னாடி இருக்கக்கூடியதை எடுத்துக்கணும். இதை தெரிஞ்சால் ஒரே ஒரு செகண்டில் ஆன்சர் போடலாம். ஸோ இப்போ எப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், இதை நம்ம கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் ஷார்ட்கட் மெத்தட் சரிங்களாப்பா. சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம போடலாம் சார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட தொகை 8 வருடங்களில் 2 மடங்காக மாறும். என்ன வேணாலும் கேட்டு போட்டோம் சரிங்களாப்பா. எப்போவுமே வருஷத்தை கேட்டாலும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கேட்டாலும் வகுத்தலில் போட்டுக்கணும் சரிங்களா. 2 மடங்குனா என்ன சொன்னேன் 100ன்னு சொன்னேன்னா 1 எடுத்துக்கணும். அப்போ 100 டிவைடட் பை வருஷம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எது கேட்டாலும் டிவிஷனில் போட்டுருணும். ஸோ 8. ஒரே ஸ்டெப்பு தான், இதை சால்வ் பண்ண ஆன்சர் சரிங்களாப்பா. ஓகேவா, சால்வ் பண்ணுங்கள். 2 அடித்தா 4 2 8 சரிங்களாப்பா. மீதி 50 வருமா சரிங்களா. ஸோ இங்கே 2 அடித்தா 25
இங்கே என்ன செஞ்சுக்கலாம் 2. ஸோ அப்போ இதில் பாதி 12.5. தட்ஸ் ஆல் ஆன்சர். வெரி வெரி சிம்பிள் சார். இங்கே 3 மடங்கு கேட்டிருந்தாங்கன்னா 200 டிவைடட் பை 8ஆல் வகுத்த ஆன்சர். புரிஞ்சுதாப்பா? ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க சரிங்களா. இதுக்கு ஃபார்முலா ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டால் ஸோ P இன்ட்டு n-1 இன்ட்டு 100 டிவைடட் பை ஸோ என்ன கேட்குறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்கன்னா ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸோ இயர், அதாவது இயர் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல n சரிங்களாப்பா. இது வந்து ஸ்மால் n சரிங்களா, இது வந்து ஸ்மால் n, ஸோ இது வந்து கேபிட்டல் n அப்படிங்கிறது. இதுதான் வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி சின்னதாக சொல்கிறாங்க. ஸோ இதில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கப்பா. அவசால் நமக்கு தெரியாதா, அப்படியே வச்சுக்கோமா. ஸோ n என்னது, என்னன்னா இந்த எண் வந்து மடங்கு சரிங்களாப்பா, மடங்கு 2 மடங்கு. அப்போ 2 - 1 இன்ட்டு 100, அதாவது வருஷம் என்ன கொடுத்துருக்காங்க 8 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 2ல் 1 போச்சுன்னா 1 சரிங்களா, ஒரு 100 சரிங்களா, 100 டிவைடட் பை 8. இதை தான்ப்பா இந்த ஃபார்முலாவில் சொல்லியிருக்காங்க. அதை தான் நான் என்ன செஞ்சேன், சுருக்கி 2 மடங்குனா கண்ணை மூடிட்டு 100 டிவைடட் பை 8 அடித்து போட்டால் ஆன்சரு 12.5 போட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும், இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணோம், ஃபார்முலா மறந்துச்சுன்னா போச்சு. ஸோ இந்த மாதிரி செஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் என்ன சொன்னேன், சிம்பிளாக ஷார்ட்கட் மெத்தடில் 2 மடங்கு அப்படின்னா 100, 3 மடங்குனா 200, 4 மடங்குனா 300. கண்ணை முடிட்டு 4 மடங்கு கொஸ்டினில் இங்கே 10% 4 மடங்கு கேட்டாங்க சரிங்களா. 4 மடங்கு 3 மடங்கு கேட்டாங்க, 3 மடங்குனா 200% கொடுத்துட்டாங்க, என்ன 10% கொடுத்துட்டாங்க, 10 அடித்து போட்டால் ஆன்சர் 20. ஒரே செகண்ட் ஆன்சர் போட்டலாம். வெரி 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 இம்பார்ட்டன்ட் மெத்தட் இது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டினை பார்த்தோன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஆன்சரை போட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களாப்பா. ஸோ இதே மாடலில் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் நான் தரேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே. சம் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட தொகையானது ஸோ 12 சரிங்களா, 12 வருடங்களில் ஸோ எந்த பர்சன்டேஜில் மும்மடங்காக மாறும் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ நான் சொன்ன மெத்தடில் மும்மடங்குனா என்ன செஞ்சேன் அப்படின்னா, ஒரே ஸ்டெப்பில் எப்படி ஆன்சர் போடணும்னு சொன்னேன். ஸோ ஆன்சரை போட்டு உங்களுக்கான 3வது கொஷினுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நேம் ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு எல்லா கொஷினுக்கும் சேர்த்து வச்சு ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் சொல்லி கொடுத்தேன், ஃபார்முலா படி வேணாம். ஸோ மும்மடங்குனா என்ன சொன்னேன் அப்படின்றத போட்டு ஸோ டிவிஷன் பண்ணால் டைரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும். என்ன ஆன்சர் வந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? ஓகே. ஸோ அடுத்தது இந்த சம் பாருங்கள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம், டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு கேள்வி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம், சிம்பிளாக நம்ம சால்வ் பண்ணலாம் சரிங்களாப்பா. அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையின், அதாவது தனி வட்டி விதத்தில் 16/25 மடங்காக மாறுகிறது. ஸோ தனி வட்டி அசல் இரண்டும் சமம் எனில் வட்டி வீதம் காலம் என்ன அப்படின்றது கேட்குறாங்க. வட்டி வீதம் காலம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட தொகை நமக்கு என்னன்னு தெரியாது, அந்த தொகையை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ தனி வட்டி அவங்களே கொடுத்துட்டாங்க, அதாவது 16/25 மடங்கு அப்படிங்கிறத அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த சைடு லெஃப்ட் சைடில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இதுதான். ஸோ நம்ம ரைட் சைடில் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது பி சரிங்களா, நமக்கு பி தான் என்னன்னு தெரியாதா. ஸோ அந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸ், அதாவது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், ஏன்னா நமக்கு அசல் என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஸோ வட்டி வீதம் காலம், அதாவது அசல் காலம், அதாவது அசலும் என்ன சொல்லிட்டாங்க தனி வட்டியும் சமம் கேட்டாலும் சரி, வட்டி வீதம் காலம் சமம்னு கேட்டாலும் என்ன செய்யும் ஆர். ஸோ இரண்டுமே சமம் அப்படிங்கிறதுனால நம்ம இதையும் ஆர் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சரிங்களாப்பா. ஸோ ஆர் இன்ட்டு ஆர் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஏன் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கொஷின்லேயே என்ன சொல்லிட்டாங்க பாருங்கள், நல்லா கொஷினை படிங்க. ஸோ கொஷினில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, தனி வட்டியும் அசலும் சரிங்களா, தனி வட்டியும் அசலும் இரண்டும் சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினில் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ பட் இந்த மாதிரியான வர கொஷின் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, வட்டி விகிதமும் காலமும் சமம் அப்படிங்கிறதான் கொஷினில் கொடுத்துருக்கணும். ஸோ கொஷின் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க சரிங்களாப்பா. அதாவது வட்டி வீதம் நம்ம என்ன எடுத்துப்போம் ஆர்னு எடுத்துப்போம், காலமும் சமம் அப்படின்னு சொல்லிட்டுனால இந்த வட்டி வீதத்தையே நம்ம இன்னொரு ஆர் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஸோ டிவைடட் பை என்ன செஞ்சுக்குவோம் 100 அப்படிங்கிறத போட்டுப்போம். ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சால்வ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸுக்கும் எக்ஸுக்கும் கேன்சல் ஆயிருமா, ஓகேவா. ஸோ இப்போ ஓர் 25 4 25 100 சரிங்களாப்பா. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா
16 ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது ஆர் ஸ்கொயர் இருக்குது, ஆர் ஸ்கொயர் டிவைட் பை 4 அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களாப்பா? ஸோ இப்போ இது என்ன செஞ்சுக்கலாம், இங்கே இந்த சைடு மேலே வந்தால் பெருக்கல் ஆயிரும். ஸோ 16 × 4 என்ன செஞ்சுக்கலாம், கீழே இருந்து மேலே வரும்போது பெருக்கலாக மாறிடும். அப்போ 16 நாங் எவ்வளோப்பா 64. இப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 64 அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு என்ன அப்படிங்கிறத நமக்கு கேட்குறாங்க. அப்போ 8. ஸோ வட்டி வீதமும் காலமும் இரண்டும் 8 தான், இரண்டுமே சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 8%, 8 கால அளவு, அதாவது 8 வருஷம். சரிங்களாப்பா? 8 வருஷம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின். இன்னொரு டைம் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகை, என் தொகை என்னன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுட்டோம். 16/25 மடங்கு தனி வட்டி சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த லெஃப்ட் சைடில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு ஃபார்முலா PNR டிவைடட் பை 100 அப்படிங்கிற எடுத்துட்டோம். ஸோ இங்கே என்னது நமக்கு அசல் தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். இந்த இடத்துல P × P அப்படியும் நம்ம போடலாம். ஸோ P × P எப்படினாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் என்ன சொல்லிட்டாங்க, வட்டி வீதமும் காலமும் சமமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா தனி வட்டி அசல் சமமாக இருக்கும். சரிங்களா? இது மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய சம் இருக்குது. ஸோ அந்த சம் வரும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? அதுலேயும் இதே மாதிரி தான். ஸோ என்ன செஞ்சுக்கலாம், R × R ரெண்டுமே சமம் சொல்லிட்டாங்க. ஏன் சார் 2 R போடுறோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர்னு சொல்லிட்டாங்க, காலமும் வட்டி வீதம் சமம் சொல்லிட்டாங்களே, அதனால் இன்னொரு ஆர் போட்டுக்கோம். சரிங்களாப்பா? ஸோ அப்போ R × R ஆர் ஸ்கொயர். ஸோ டைரெக்டாக அடித்தோம் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் நமக்கு 64 கிடைக்குது. R = 8. வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம். இந்த சம் அப்படியே TNPSCயில் கேட்டிருக்காங்க. ஸோ மீண்டும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஈஸியாக மெத்தட் படி ஈஸியாக நான் சொன்னதுபடி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அந்த கொஷினை மட்டும் ஃப்ரேம் பண்ணிட்டோம்னா 2 செகண்டில் ஆன்சரை போட்டுடலாம். சரிங்களாப்பா? ஸோ இந்த சம் முக்கியமான சம், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவாப்பா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடுவோம். இந்த சம் பாருங்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த சம் தான். ஸோ அசல் கொடுத்துட்டாங்க. அசல் என்னது 2000 அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. ஸோ நம்பர், அதாவது காலம் என்ன சொல்லிட்டாங்கன்னா 18 மாதம். 18 மாதம், ஒரு மாதம் நம்ம என்ன சொன்னோம், 12 மாதம் ஒரு வருஷத்துக்கு. இதை சால்வ் பண்ணுங்கள். 1 2 9 2 18 6 2 12. அப்போ 3 9 2 6. அப்போ காலம் என்னது 3/2 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்களே சொல்லிட்டாங்க 6% டிவைடட் பை 100 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதை சால்வ் பண்ணால் ஆன்சர். ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல், 1 2 2 20. சரி, அப்போ என்னது 6 18, ஒரு 0 சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ 180 அப்படிங்கிற ஆன்சர். ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அது நம்ம தகுந்த மாதிரி அதை கண்டுபிடிச்சிட்டு நம்ம பெருக்கி போட்டோம் அப்படின்னா ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணால் நமக்கு ஆன்சர். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான். சரிங்களா? அப்போ ஸோ அடுத்த சம் போயிடுவோம். ஒரு சம் பார்ப்போம். ஸோ மடங்குனாலே நம்ம ஷார்ட்கட் மெத்தட் சொன்னோமா, அதாவது எந்த தனி வட்டி விதத்தில் 15 வருடங்களில் இரட்டிப்பாகும் கேட்டாங்க. இரட்டிப்பாகனா என்ன சொன்னேன், 100 எடுத்துக்கணும்னு சொன்னேன். அப்போ 100. ஸோ வருஷத்தை என்ன பண்ணோம், டிவைடட் பை 5. இது சால்வ் பண்ணால் ஆன்சர். சரிங்களாப்பா? ஸோ 3 5 2 10. அப்போ 20/3 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சரிங்களாப்பா? ஸோ 20/3% அப்படிங்கிறது தான் கிடைக்கும். ஸோ இது ஆப்ஷனில் நம்ம வகுத்து போட்டால் தான் நமக்கு ஆன்சர் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 6 எவ்வளோ 18 மீதி 2. ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 6 இந்த 2 மேலே வந்துடும். ஸோ 2/3% என்பதை நமக்கு ஆன்சராக கொடுத்துருக்காங்க. சரிங்களாப்பா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். மடங்குனா என்ன சொன்னால் 2 மடங்குனா 100, 3 மடங்குனா 200, 4 மடங்குனா 300. சரிங்களா? ஸோ என்ன வருஷம் கொடுத்தாலும் சரி, பர்சன்டேஜ் எடுத்து கொடுத்தாலும் டிவிஷனில் போட்டுக்கணும். ஒரே ஸ்டெப்பில் ஆன்சரை போட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களாப்பா? ஸோ ஓகேப்பா, இதில் இன்னும் போக போக நிறைய கஷ்டமான சம்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு போதும். ஸோ ஒரு 5-6 சம், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபார்முலா மெத்தடில் பார்த்துருப்போம், அப்புறம் மாதங்கள் வச்சு பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் நாட்கள் வச்சு பார்த்துருப்போம். ஸோ அதாவது பேசிக் மெத்தடு, ஸோ மாதங்கள், நாட்கள், மடங்கு மெத்தடில் பார்த்துருக்கோம். மொத்தம் 4 மாடல் சம்ஸ் இதில் பார்த்துருக்கோம். மாடல் மட்டும் எப்படின்னு தெரிஞ்சாலே ஈஸியாக நம்ம எந்த கொஷின்ஸ் எப்படி வேணாலும் நம்ம போட்டலாம். ஸோ இந்த சம் எல்லாமே உங்களுடைய நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஆர்எஸ் அகர்வாலிருந்து கண்டிப்பாக கேள்விகள் இடம்பெறும். இந்த சம்ஸை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஹோம்ஒர்க் சம் 5 நான் குரூப்பில் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி விட்றேன்ப்பா. ஸோ அதற்கு பிறகு நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட் வீடியோவில் உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு 5 சம் கொடுக்குறேன். ஸோ ஒரு 7-8 சம் நடத்தலாம். ஸோ ஒரு 15 சம் நடத்திட்டு ஒரு 5 சம் ஹோம்ஒர்க்கு, ஒரு டெஸ்ட்டில் ஒரு ஓவராலாக சேர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் சேர்த்து ஒரு 25 கொஷின் அப்படிங்கிறத நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். சரிங்களாப்பா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ பதில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.